வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற முதல் பருவத்தில் இயல் 1 இன்பத்தமிழ் இதோட புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4 பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல் இருக்குது பாருங்கள், சமூகம். ரெண்டாவது ஒன் வேர்டு, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசதி. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்டு, நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலவென்று. நாலாவது ஒன் வேர்டு, தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழங்கள். அடுத்து அஞ்சாவது ஒன் வேர்டு, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமுது ப்ளஸ் என்று. அடுத்து ஆறாவது ஒன் வேர்டு, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்தது பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள், விளைவுக்கு. ஆன்சர் வந்து நீர். செகண்ட் ஒன், அறிவுக்கு. ஆன்சர் வந்து தோல். மூணாவது இளமைக்கு. ஆன்சர் வந்து பால். நாலாவது புலவருக்கு. ஆன்சர் வந்து வேல். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, 3, 4, 1, 2. அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே எழுதிக்கோங்க. அவங்க எக்ஸாம்பிளுக்கு பேர் நேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதிக்கோங்க, பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், வான் தேன், தோல் வால். இதை பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினா முதல் கேள்வி, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? இதை சைடில் எழுதிக்கோங்க. அமுதம், நிலவு, மனம். அமுதம், நிலவு, மனம். செகண்ட் கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் இந்த சைடில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் எழுதிக்கோங்க. இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர், தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன். இதான் வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை பார்த்து உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி, இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இருந்தன எழுதுக. இதுக்கு பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல் இதில் ஏதாவது 2 வரி வந்து உங்களுக்கு பிடிச்ச எழுதிக்கோங்க. நான் வந்து கடைசியிலேருந்து மேலே 2வது வரி பாருங்கள், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இந்த 2 வரியை வந்து குறிச்சிருக்கேன். இந்த 2 வரியை வந்து குறிச்சிக்கோங்க. இதுதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி, விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் பாடலின் பொருளுக்கு மேலே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீரின்றி வேளாண் தொழில் விளைச்சல் நிகழாது. செகண்ட் பாயிண்ட்டு, நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. மூணாவது பாயிண்ட்டு, நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். இந்த 3 பாயிண்ட்டே வந்து நோட் பண்ணிக்கோங்க புக்கில். இதான் சிறுவினால இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர். இதோட இன்பத்தமிழோட புக் பேக் கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.